ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். நம்ம சாயப்பாவோட பிள்ளைங்க, அநேக பிள்ளைங்க என் கர்ம வினை எப்போ முடியும், என் கர்ம வினை எப்போ தான் முடியும்பா, எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க, நான் மட்டும் இப்படி இருக்கிறேனே இப்படின்னு அவஸ்தைப்படுறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. எந்த பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த பாவத்தை நம்ம ஒழிக்கணும். அதாவது நம்ம வாழ்க்கையில் எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த குருவை கும்பிட்டாலும் பரவாயில்ல, எந்த சாமி, எந்த குலதெய்வம், எந்த கடவுளை கும்பிட்டாலும் பரவாயில்ல, மகானை கும்பிட்டாலும் பரவாயில்ல, நம்ம இருக்க வேண்டியது நேர்மையாக இருக்கணும், நல்ல மனசோடு இருக்கணும், ஆத்மார்த்தமாக நம்முடைய தெய்வங்களை வழிபாடு பண்ணணும், குடும்பத்தில் அன்போடு இருக்கணும், வெளியில் இருக்கிறவங்களையும் நம்ம அன்பாக நினைக்கணும், நேசிக்கணும், நம்முடைய குருநாதர் சாயப்பாவை பூசிக்கணும். இதுதான் நம்ம பிறந்ததனுடைய ஒரு அடையாளம். அதுக்கு ஒரு அற்புதமான எதிர்காலம் நமக்கு கிடைக்கும். என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஏது பாவம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு போகணும்பா இதெல்லாம் அப்படின்னா அது முடியவே முடியாது. என்ன பண்ணால் முடியும்பா, என்ன தான் பண்ணுறது? கர்ம வினையை கொஞ்சம் கொஞ்சமாக கழித்து தான் தீரணும். உப்பு தின்னவன் தண்ணி சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. மற்ற மதங்களில் வேணால் பாவம் மன்னிப்பு இருக்கலாம், அது இருக்கலாம், இது இருக்கலாம், கொஞ்சம் அதுக்கு சப்பை கட்டி ஏதாவது பண்ணி வெளியில் அனுப்பிச்சிடலாம். ஆனால் நம்மளுக்கு அப்படி முடியாது. நம்முடைய மதத்தில் கண்டிப்பாக பாவம் செய்தால் கண்டிப்பாக சாபம் உண்டு, அதுக்கு பரிகாரம் இல்லவே இல்லை. பரிகாரம் என்ன செஞ்சால் பரிகாரம் இருக்கும் சொல்லட்டுமா? சின்ன கோடு பக்கத்தில் பெரிய கோடு போடணும். என்ன முட்டாத்தனமாக என்னவோ சொல்கிறீங்க அப்படி கேட்குறீங்களா? இல்லை, சின்ன கோடு என்ன, கொஞ்சம் பாவம் பண்ணியிருக்கோம் அதானே, பெரிய புண்ணியம் பண்ணிடணும், ரொம்ப புண்ணியத்தை பண்ணணும், நல்லது பண்ணணும், நல்லது நினைக்கணும், நல்லது பேசணும், நல்லது செய்யணும். அப்படி செஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும், நமக்கு பாவத்திலேருந்து விடுதலை கிடைக்கும். பாஸ் மார்க் வாங்குற மாதிரி கொஞ்சமாக நம்ம ஃபெயில் மார்க் வாங்கிட்டோம், பாஸ் மார்க் வாங்குகிறோம், அதை விட நல்ல மார்க் வாங்குகிறோம், நல்லா படிக்கிறோம், நல்ல மார்க் வாங்குகிறோம், நல்ல மாணவனாக திகழறோம். இதுதான் ஒரு தாத்பரியம். என்ன பண்ணணும்? அதுக்கு சாய்பாபாவுடைய மந்திரம். நல்லவனாக மாறுறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம கெட்டவனாக இருக்கிறோம், நம்மளை ஒரு யூட்டர்ன் அடிக்க வைக்கிறாரு பாபா. அந்த யூட்டர்ன் அடிக்க வைக்கிறதுக்கு ஒரு கியர் இருக்குது, ஒரு கிளட்சி இருக்குது, ஒரு ஆக்சிலேட்டர் இருக்குது. என்ன அது அப்படின்னு கேட்குறீங்கன்னா, சாயப்பாவோட மந்திரம். நம்மளை யூட்டர்ன் அடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான மந்திரம். சிம்பிளி சூப்பர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? சிம்பிள் தான், ஆனால் சூப்பரான மந்திரம். நம்மளை எங்கேயோ தூக்கி கொண்டு வச்சு உயரமான இடத்துல தூக்கி கொண்டு போய் வச்சிடும். அப்பா தூக்கி கொண்டு வச்சிருவார். சாய்பாபாவுடைய மந்திரம் என்ன தெரியுமா? மந்திரத்தை சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சின்னது, ஆனால் அதனுடைய பலன் பெருசு. அதான் சொல்கிறேன். ஓம் ஸ்ரீ சாய் சர்வ சாட்சியாய் நமக. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓம் ஸ்ரீ சாய் சர்வ சாட்சியாய் நமக. எல்லாவற்றுக்கும் நம்முடைய எண்ணம், வார்த்தை, செயல், அந்த சூழ்நிலை, அந்த கர்மா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருப்பவன், உண்பவன், உன்னை கொடுத்தவன், உன்னை பார்த்து கொண்டிருப்பவன், அனைத்தும் அவனே அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் இந்த மந்திரம் சொல்லட்டுமா? மறுபடியும் சொல்கிறேன். ஓம் ஸ்ரீ சாய் சர்வ சாட்சியாய் நமக. இதை ஒவ்வொரு நாளும் சாய் அன்பர்கள் ஒவ்வொரு நாளும் இதை 108 முறை, குறைந்தபட்சம் 108 முறை சொன்னீங்கன்னாக்கா, எங்கேயும் 100 மார்க் இல்லை, 100% நீங்கள் வாங்குவீங்க, வெற்றி பெறுவீங்க. நிச்சயம், சத்தியம். ஓம் சாய்ராம். மீண்டும் அடுத்த பதிலை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா. கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து. ஜெய் சாய்ராம்.